ஓம் சத்குருவே துணை. ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின்கண். ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர். ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும். ஓசை உணர்ந்த உணர்வு இது ஆமே. ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின்கண். நம்முடைய ஆழ்ந்த உணர்வில் ஓசையும் இறைவனும் ஒன்றே. இறைவனே ஓசை வடிவமாக நாத பிரம்மமாக இருக்கிறான். நாதம். பிரபஞ்சம் முழுவதிலும் ஓசை நிறைந்திருக்கிறது. ஆனால் நாம் காதால் கேட்கும் ஓசைக்கும் மேலான ஒரு அநாகத நாதம், எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கும் மெல்லிய ஓசை நமக்குள் இருக்கிறது. ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர். புறத்தே கேட்கும் சத்தங்களையும் உள்ளே எழும் எண்ண ஓட்டங்களாகிய ஓசைகளையும் கடந்து மௌன நிலையை அடைபவர்கள் தங்களுக்குள்ளேயே இறைவனை தரிசிப்பார்கள். மௌனம். நம் மனதின் சத்தங்கள் குறையும்போதுதான் அந்த மெல்லிய நாதத்தை உணர முடியும். அந்த நாதமே இறைவனின் வடிவம். ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும். அவ்வாறு சத்தங்கள் அடங்கிய மௌன நிலையில் இருப்பவர்களின் இதயத்தில் இறைவன் நிலை பெற்றிருப்பான். ஓசை உணர்ந்த உணர்வு இது ஆமே. அந்த நிலையில் ஏற்படும் பேரறிவே ஓசையின் உண்மையான பொருளை உணர்ந்த ஞானமாகும். உணர்வு. இறைவன் எங்கோ வெளியே இல்லை. உனது உணர்விலேயே ஓசையாகவும் அந்த ஓசை அடங்கிய மௌனமாகவும் அவன் இருக்கிறான் என்பதை உணர்வதே பேரின்பம்.